அறிமுகம். காலத்தின் இறுதி எச்சரிக்கை. நண்பா, இன்னைக்கு மார்ச் 18, 2026, தமிழ் வருஷத்தோட கடைசி அமாவாசை. நீ எப்பனியோ அமாவாசையை பார்த்திருப்ப, ஆனா இது உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு. ஏன் தெரியுமா? வர்ற ஏப்ரல் மாசம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. பழைய கர்ம வினைகளை தூக்கி சுமந்துக்கிட்டே ஒரு புது வருஷத்துக்குள்ள நீ நுழையணுமா? உன் ரத்தத்துல உன் முன்னோர்களோட DNA இருக்கு. அவங்க சந்தோஷமா இருந்தா தான் உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எனக்கு ஏன் இன்னும் வேலை கிடைக்கல? ஏன் என் கல்யாணம் தள்ளி போகுது? ஏன் என் வீட்டுல எப்பவும் சண்டை நடக்குது? இதுக்கெல்லாம் காரணம் உன் முன்னோர்களோட தாகம்தான். இன்னைக்கு அந்த தாகத்தை தீர்க்க போறோம். ஆதியும் அந்தமுமாய் அலச போறோம். வாங்க. பித்ருக்களின் உலகம், அறிவியல் மற்றும் ஆன்மீகம். பித்ருக்கள்னா யாரு? அவங்க எங்க இருக்காங்க? சித்தர்கள் சொல்றபடி அவங்க பித்ருலோகம்னு சொல்லப்படுற ஒரு அதிர்வெண்ல இருக்காங்க. அவங்களால நம்ம கிட்ட நேரடியா பேச முடியாது, ஆனா அவங்க எண்ணங்கள் மூலமா நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும். அறிவியல் ரீதியா பார்த்தா உன் முன்னோர்களோட குணங்கள் தான் உனக்குள்ள இருக்கு. அவங்க பட்ட கஷ்டம், அவங்க செஞ்ச தர்மம் எல்லாமே உனக்குள்ள ஒரு பதிவா, அதாவது டேட்டாவா இருக்கு. இன்னைக்கு நீ கொடுக்கிற ஒரு சொட்டு தண்ணி அந்த பதிவுகளை சுத்தப்படுத்தும். இது வெறும் சடங்கு இல்ல நண்பா, இது உன்னோட வேர்களை நீயே பலப்படுத்துற ஒரு டெக்னிக். தர்மத்தின் வழி, தானமும் அதன் சக்தியும். அமாவாசை அன்னைக்கு ஏன் காக்காவுக்கு சோறு வைக்கிறோம்? ஏன்னா காக்கை யமதர்மராஜாவோட வாகனம் மட்டும் இல்ல, அது முன்னோர்களோட தூதுவன். நீ வைக்கிற ஒரு உருண்ட சோறு பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற உன் முன்னோர்களோட ஆன்மாவை திருப்திப்படுத்தும். ஆனா இன்னைக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். ஒரு ஏழைக்கு தயிர் சாதம் கொடுங்க, ஒரு பசியாரும் வயிறு கொடுக்கிற ஆசி 1000 மந்திரங்களுக்கு சமம். 2026ல நீ மிகப்பெரிய செல்வந்தனா ஆகணுமா? அப்போ இன்னைக்கு உன் கையால ஒரு தானம் செய். கொடுக்கிற கைதான் எப்பவும் மேலே இருக்கும். ஆதியும் அந்தமும் அந்த தர்மத்துல தான் இருக்கு. 2026இன் அரசியல் மாற்றம் மற்றும் ஆன்மீகம். நண்பா, நாம இப்போ ஒரு மாற்றத்துக்கான விளிம்புல இருக்கோம். அரசியல்ல ஒரு புது ரத்தம் பாய போகுது. தளபதி விஜய் போன்றவர்கள் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான மாற்றம் மக்கள் கிட்ட இருந்து தான் வரணும். நம்ம EVM சிமுலேட்டர்ல ஓட்டு போடுற அதே நேர்மையோட நிஜ வாழ்க்கையிலையும் நேர்மையாயிருங்க. ஒரு நாட்டுக்கு எப்படி ஒரு நல்ல தலைவன் முக்கியமோ, ஒரு குடும்பத்துக்கு நீ ஒரு நல்ல வாரிசா இருக்கிறது முக்கியம். முன்னோர்களோட ஆசி இருந்தா 2026ல நீ நினைக்கிற ஆட்சி அமையும். உன் வாழ்க்கையிலையும் ஒரு பொற்காலம் பிறக்கும். தர்மம் தான் ஜெயிக்கும். மகா சங்கல்பம் மற்றும் முடிவுரை. நண்பா, நேரம் கடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு மேல அமாவாசை திதி இன்னும் வலிமையாகும். ஒரு நிமிஷம் கண்களை மூடு. உன் அப்பாவோட அப்பா, அம்மாவோட அம்மா, அவங்கள நினைச்சுக்கோ. என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை இனிமே சரியா செய்வேன் ஒரு உறுதியேடு. இருட்டு விலக போகுது, புது வருஷம் பிறக்க போகுது. உன் ஆதியும் அந்தமும் அந்த பேரொளியில தான் இருக்கு. பயப்படாதே, விழிப்போடு இரு. உன் ஒளியை நீயே கண்டெடு. ஆதியும் அந்தமும் உன்னோடு நான்.